நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிடம் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு பொறுப்பானவர் யார் என்று பார்த்து கொடுப்பது நல்லது என்று இந்த வேளையிலே நடந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருமுறை இந்தியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து சில தளவாடங்கள் வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்பொழுது ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் அங்கு யுஎஸ் கனெக்ஷன் கேட்டவுடன் அவர்கள் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க வேண்டும், ஒரு பெரிய கேரண்டி பேங்க் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பேங்கு கேரண்டி கொடுப்பதற்கான ஒரு தகுதியுள்ள பேங்க் இந்தியாவில் இல்லை. இவர் யோசனை பண்ணி ரொம்ப சங்கடத்தில் இருந்தார். அதே சமயம் தமிழ்நாட்டில் நிர்வாகம் செய்த முதல்வர் காமராஜ் அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமை போது நேருவை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போ நேருவை சந்திக்கும்போது ஏன் யோசனையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இந்த மாதிரி சம்பவம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் படித்த மேதாவி, யார், மிஸ்டர் நெஹ்ரு அவர்கள். ஆனால் இவரோ படிக்காத மேதை. அப்படியா சங்கதி, ஒரு காரியம் பண்ணலாமா என்றார். என்ன காரியம் காமராஜ் பண்ணணும் என்றவன், அவங்க பேங்க் இங்கே ஏதாவது இருக்குதா என்று கேட்டார். ஆமாம், ஒரே ஒரு பேங்க் இருக்குது, அமெரிக்க யுஎஸ் பேங்க் என்று கூறினார். எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அப்போ ஒன்று பண்ணுங்கள், அந்த டெல்லி பேங்க் இழுத்து மூடுங்க அப்படின்ட்டார். உடனடியாக அடுத்த நாளே ஆர்டர் போட்டார் பிரதம மந்திரி நேரு. அந்த பேங்கை இந்தியாவில் நடத்தக்கூடாது என்று சொன்னவுடன் உடனடியாக இங்கே இருக்கிற யூஎஸ் கனெக்டட் பேங்க் அதிகாரிகள் யூஎஸ்சி கான்டாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரதம மந்திரி இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு விட்டார் என்று சொன்னவுடன் அவர்கள் அலறி அடித்து ஓடி வந்தல்ல. உடனே ஃபோன் மூலம் கேட்டார்கள், ஏன் இப்படி திடீரென்று முடிவெடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எங்களுக்கு வேண்டிய கருவிகள் நீங்கள் தர வேண்டும் என்றால் பேங்க் கேரண்டி கேட்கிறீர்கள். அந்த பேங்க் கேரண்டியை கொடுக்காதவருடைய நாட்டினுடைய பேங்க் எங்கள் நாட்டுக்கு எதுக்கு என்று மூடிவிட்டோம் என்று சொன்னவுடன் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் என்று கேட்டு உடனே அதை சாங்ஷன் பண்ணினார்கள். இதுதான் படிக்காத மேதையின் ஞானம். இதே போலத்தான் தாவீதை அரசாக்குவதற்கு முன்பாக சவுலை அரசாக்கினார். ஆனால் தாவீதை அரசாளுவதற்கு ஆண்டவரால் விருப்பப்பட்ட போது தாவீதுக்கு முன்னால் இருந்த 8 சகோதரர்களும் 7 சகோதரர்கள் முன்னால் வந்து நின்றார்கள். சாமுவேல் பார்த்தார். பார்த்தவுடன் அவர் இதா ஹைட்டும் வெயிட்டுமாக அழகாகவும் இருந்தார்கள். ஆனால் தாவீதோ எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். இதா என்று ஆண்டவரை கேட்கும்போது இதல்ல நீ மனிதனை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி தாவீதை அழைத்து வரச் சொல், அவனுக்குத்தான் இந்த தகுதி இருக்கிறது என்று படிக்காத தாவீதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவன்தான் இஸ்ரவேலின் 2வது ராஜா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, யாரும் நாம் நன்றாக படித்திருக்கலாம், சில படிக்காதவர்களை பார்த்து இவருக்கு என்ன தெரியும் என்று கேவலமாக எண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.